வணக்கம். போன வீடியோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பட்டாவோட வகைகளில் கடைசி 3 வகை பட்டாவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் முதல்ல 2C பட்டா. கிராம கணக்கில் 2ஆம் நம்பர் புக்கு சி பதிவேட்டில் கொடுக்கப்படும் பட்டா 2C பட்டா அப்படிங்கிறாங்க. இது பேச்சு வழக்கில் தூசி பட்டா அப்படின்னு மாறிப்போச்சு. நீங்கள் ஹைவேல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மரங்கள் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அது போலவே கவர்மெண்ட் லேண்ட் மேலே இருக்கும் புளிய மரம், பனை மரம், பழம் தரும் மரங்களை அனுபவிக்க பராமரித்து கொள்ள மேற்படி மரங்களுக்கு உரிமை அளித்து கொடுக்கறது தான் 2C பட்டா. இதை மரப்பட்டா அப்படின்னும் சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மரங்களுக்கு மட்டும்தான் உரிமையை தவிர கீழே இருக்கும் நிலங்களுக்கு கிடையாது. அடுத்து கூட்டுப்பட்டா. கூட்டுப்பட்டா அப்படின்னா தனிப்பட்டாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த கூட்டுப்பட்டாவில் எதுவுமே குறிப்பிட்டு இருக்காது. உதாரணமாக நிலத்தின் அளவு, சர்வே எண், எஃப்எம்பி, சப்டிவிஷன் தனித்தனியாக இவருக்கு இவ்வளவு அளவு இருக்குது அப்படின்னு எந்த குறிப்பும் அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்காது. கூட்டுப்பட்டாவில் உரிமையாளர்கள் 10 இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். ஒரு நிலத்திற்கு 20 பேர் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எவ்வளவு அளவு, எவ்வளவு இடம் இருக்குது, எந்த திசையில் இருக்குது முதற்கொண்டு எந்த ஒரு டீட்டெயிலும் இருக்காது. ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அந்த 5 ஏக்கரும் இந்த 20 பேருக்கும் சொந்தம் அப்படின்னு தான் அந்த கூட்டுப்பட்டாவில் இடம்பெற்று இருக்கும். ஆனால் இந்த பகுதி, இந்த திசை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சப்டிவிஷன் ஆயிருக்காது. இதுதான் கூட்டுப்பட்டா. ஆனால் கூட்டுப்பட்டாவை விட தனிப்பட்டா ரொம்ப சிறந்தது, பாதுகாப்பும் கூட. கடைசியாக தனிப்பட்டா. தனிப்பட்டா அப்படிங்கிறது ஒரு நிலத்துக்கு இவங்க தான் ஓனர், இவங்க பேரில் தான் இந்த நிலம் இருக்குது, அதோட நில அளவு, புல எண், உட்பிரிவு, சப்டிவிஷன் போன்ற எல்லாம் 100% தெளிவாக ஒரு கொடுக்கப்படும் பட்டா தான் தனிப்பட்டா. தனிப்பட்டாவை பற்றின முழு விளக்கம் இருக்க வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது சேலம் ஆராதனா சிட்டி டெவலப்பர்ஸ்.